பிரவிருத்திம் ச நிவ்ருத்திம் ச ஜனா ந விதுர அசுராக ந சௌச்சம் ந அபி ச ஆச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. பிரவிருத்திம் ச நிவ்ருத்திம், செய்யக்கூடிய உன்னதமான கர்மங்கள் பிரவிருத்தி. நிவிருத்தினா முறையற்ற செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள். எந்த செயல்களை செய்ய வேண்டும், எந்த செயல்களை செய்யக்கூடாது என்பதை அறியாதவன் அசுரன். அதே மாதிரி எந்த செயல்களை, சில செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சாலும் நம்ம அந்த செயல்களை செய்கிறோம் இல்லவா, நம்ம அசுரன். அசுரர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லுவார், அசுரன் ஜென்ம மிருத்யு, திருப்பி திருப்பி பிறப்பில் இந்த என்னுடைய சக்கரத்தில் மாட்டின்றான். தேவன் மோட்சத்தை நோக்கி நடப்பான், ஆனால் அசுரன் திருப்பி திருப்பி என்னுடைய சக்கரத்தில் மாட்டிப்பான். அந்த அசுரன் யார்? செய்யக்கூடிய செயல்களே செய்ய மாட்டான், செய்யக்கூடாத முறையற்ற செயல்களே செய்வான். முறையற்ற செயல்கள் இதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை செய்வான். இந்த விஷயத்தை செய்யணும், ஹோமம் பண்ணணும், தியானம் பண்ணணும், இறைவனை உபாசிக்கணும்னு தெரிஞ்ச பிறகும் அதை செய்ய மாட்டான். இவன் அசுரன். அதே மாதிரி ந விதுஹு, அப்படி அவங்களுக்கு தெரியாது, இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அதே மாதிரி தேஷு ந சௌச்சம், அவர்களில் சௌச்சம் இருக்காது. சௌச்சம்னா தூய்மை, உடல் தூய்மை, புற தூய்மை, அகத்தூய்மை இருக்காது. வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் குப்பையாக இருக்கும், தலைமுடி பறக்கும், சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே இருக்கும், ஈ மொய்க்கும், பெருக்கிருக்க மாட்டாங்க, தொடச்சிருக்க மாட்டாங்க, குளிச்சிருக்க மாட்டாங்க, உடம்பு நாரும், வியர்வை நாத்தத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி கந்தலானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி துணி கிழிஞ்சிருந்தாலும் அதை தோச்சு போட்டு தூய்மையாயிரு அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அதே மாதிரி இல்லை ஔவையாரா திருவள்ளுவரா, அதே மாதிரி தான் இங்கே சௌச்சம். வெளியில் இருக்கிற புற தூய்மை முக்கியம். இந்த துண்டு பழைய துண்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பழைய துண்டு. சரி, பழைய துண்டானா பிரச்சனை கிடையாது, தோச்சு அதை உடுத்திக்கோ. அதே மாதிரி அகத்தூய்மை, மனசில் கபட வச்சுக்கிறது, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இது அசௌச்சம். இந்த மாதிரி இருந்தால் நீ அசுரன். அதே மாதிரி ந ஆச்சாராக ச ந சத்தியம் அப்படி வித்யதே, ஆச்சரணம் கிடையாது. ஞானத்தை குருநாதர்கிட்ட போய் நம்ம ஞானம் கேட்குறோம், அந்த ஞானத்தை கடைப்பிடிக்க மாட்டோம். அப்போ ந ஆச்சரணம் கிடையாது. அதே மாதிரி ந சத்தியம், உண்மை பேச மாட்டோம். உண்மை பேசுகிறவர்களை பார்த்து நம்ம நிந்திப்போம். யாராவது இப்போ நேற்று ஒருத்தர் அமைச்சிருந்தார், எங்கள் வீட்டு வாத்தியார் உங்கள் குருநாதரை நாத்திகன்னு சொல்கிறாரு, மகரிஷி தயானந்தரை நாத்திகன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த சத்தியத்தை கேட்கும்பொழுது பயம் ஏற்படும். ஓ, நான் வாத்தியார், நான் எஜுர்வேதம் படிச்சிருக்கேன், இவ்வளோ நாளாக நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், இந்த ஆள் என்ன இப்படி சொல்கிறான், இந்த ஆள் சொல்கிறான் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயில் உபாசனை இல்லை, சிராதம் பண்ணக்கூடாது, தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் இந்த ஆள், இவன் நாத்திகன் அப்படின்னு உடனே போட்டுறது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம சொல்லும்பொழுது அதை வேதத்தை படிக்காதவன், வெறும்னு வேதத்துடைய சப்தங்களை மட்டும் படித்தவன் என்ன பண்ணுவான், அவனால் ஏற்றுக்க முடியாது. இது ஒரு உதாரணம். ந சத்தியம் அப்பி வித்யதே மன்சா வாச்சா கர்மனக, மனசிலிருந்து வாணியிலிருந்து கர்மத்திலிருந்து சத்தியத்தை கடைப்பிடிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்ககிட்ட அந்த அகங்காரம் ஜாஸ்தி இருக்கும். இவர்கள் அசுரர்கள். அதே மாதிரி அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகத் ஆகூர் அனீஸ்வரம் அபரஸ் பர சம்பூதம் கிம் அந்யத் காமஹேத்துகம். இந்த உலகத்துடைய அசத்தியம் அப்பிரதிஷ்டம், இந்த உலகம் உருவாகலை. உலகம் உருவாச்சுனாதான் உருவாக்குபவர் இருக்க முடியும். ஸோ இந்த உலகம் உருவாகவில்லை, அப்படியே இருக்குது. யாரும் உலகத்தை படைக்கவில்லை, இந்த உலகம் அப்படியே இருக்குது. அப்படியே இருக்கிறதுனால இந்த உலகத்தை படைத்தவர் எவரும் இல்லை. அனீஸ்வரம், இறைவன் என்பவன் ஒருவனும் இல்லை. இது எப்படி இருக்குது, குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தையுடைய அம்மா யார், அப்பா யார் அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லாமலே பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், முட்டாள்தனம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தை உருவாக்கும் பரமாத்மா அப்படிங்கிற விஷயம் தெரியாது, தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அசுரர்கள். அதே மாதிரி
அப்பரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹேத்துகம். காமஹேத்துகம் காமபோகத்திற்காக, என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக, சரீரத்தின் சுகத்திற்காக மட்டுமே இந்த உலகத்துடைய பிரயோஜனம். இந்த உலகத்திற்கு வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நம்புறவன் வந்து அசுரன். கிம் அந்யத், இதை தவிர வேறு பிரயோஜனம் கிடையாது இந்த உலகத்தில். கிம் அந்யத், அந்யத்னா வேற, கிம்னா என்ன, இதை தவிர வேறு என்ன பிரயோஜனம் இந்த உலகத்து? ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, என்ஜாய் பண்ண. ஜிந்தகினா மிலேகி துபாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அடுத்த வாழ்க்கை இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே. என்ஜாய் பண்ணு, என்ன பண்ணாலும் பண்ணு, என்ஜாய் பண்ணு. உன்னுடைய மனசு உடல் கிடச்சிருக்கா, அந்த உடலை வந்து போகத்தில் வந்து என்ஜாய் பண்ணு. ஏன்னா இந்த உடல் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும், அடுத்த பிறவி கிடையாது, இறைவன் கிடையாது. இறைவன் என்பவன் யாருமே இல்லை, இறைவன் இதெல்லாம் ஒன்று ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறவன் வந்து கிமன்யத் காமஹேத்துக்கம் அசுரன். அந்த அசுர சுபாவம் உடையவர்களுக்கு இந்த மாதிரி யோசிப்பாங்க, இந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதே மாதிரி வந்து ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபய நஷ்ட ஆத்மனோ அல்பபுத்தய பிரபவந்த உக்ரகர்மணாக க்ஷயாய ஜகத்தோ அஹிதாக. ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க ஸ்ரீகிருஷ்ணர். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபியாக, இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன் இந்த முன்னாடி ஸ்லோகத்தில், இந்த மாதிரி திருஷ்டி கோணம், இந்த மாதிரி திங்கிங் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி யோசித்த பிறகு நஷ்ட ஆத்மனாக, தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொள்பவர்கள். தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொள்பவர்கள்னால் அடுத்த பிறவி இல்லை, இந்த பிறவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுடைய அடுத்த பிறவி நஷ்டமாகிவிடும். ஆத்ம நஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த பிறவியில் திருப்பியும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நம்ம அசுர புத்தியில் இருந்தோன்னா, சௌச்சம் பண்ணல, சத்தியம் கடைப்பிடிக்கலை, பெரிய பெரிய மேதாவிகளை நிந்திக்கிறோம், அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிறோம், முறையற்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உலகத்திற்கு இறைவன் கிடையாது, உலகம் இங்கே படைக்கப்படவில்லை, உலகம் எப்பொழுதுமே இருக்கிறது. ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே இருக்குது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா போகம் பண்ணு, எவ்வளோ பெண்கள்கிட்ட வேணால் போ, எவ்வளோ ஆண்கள்கிட்ட வேணால் போ, தண்ணி அடி, என்ன வேணால் பண்ணு, சந்தோஷமாக இரு. ஏன்னா இந்த உலகத்திற்கு ஆதாரம் கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே. இந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்ன ஆவான்? நஷ்ட ஆத்மனை, தன்னை தானே அழித்து கொள்கிறான். அது மட்டும் இல்லாமல் துச்ச புத்தி, அல்ப புத்தியாக, புத்தியற்றவன், யோசிக்க தெரியாதவன். இறைவன் இல்லைன்னு சொல்கிறவன் வந்து புத்தியற்றவன், அசுரன். அதே மாதிரி அஹிதாக, யாருக்கும் நன்மை செய்ய முடியாது அவனால். அஹிதாக பாருங்கள், ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டாங்க, ரொம்ப அருமையான டெஃபினேஷன் சொன்னார். தேவன், அசுரன், மனிதன், 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? தேவன்னா யார்? அந்த ஆச்சாரியர் சூப்பராக சொன்னார். யார் வந்து ஃபஸ்ட்டு மற்றவனுக்காக செய்துவிட்டு, மற்றவனுக்கு உணவளித்து விட்டு தான் உண்கிறானோ அவன் தேவன். மற்றவனுக்கு உதவி செய்துவிட்டு தனக்கு உதவுகிறானோ அவன் தேவன். யார் வந்து தனக்கு உதவி செய்த பிறகு மற்றவனுக்கு உதவி செய்கிறானோ அவன் மனிதன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ட பிறகு மற்றவனுக்கு சாப்பாடு போடுறேன், முதல்ல நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன், இவன் மனிதன். தேவன் என்ன பண்ணுவான்? முதல்ல எல்லாரும் சாப்பிட்டோம், கடைசியாக இருக்கிறத நான் சாப்பிடுவேங்கிற மனப்பான்மையுடையவன் தேவன். மனுஷன் என்ன பண்ணுவான்? முதல்ல நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன், இது மனிதன். அசுரன் யார்? மற்றவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு என்னுடைய உணவு முக்கியம், மற்றவனை நான் பார்க்கறதில்ல, என்னை மட்டும் பார்க்கறது. இது அஹிதாக. இந்த மாதிரி இருக்கிறவன் அஹிதாக, யாருக்கும் ஹிதம் செய்யமா, யாருக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி உக்ர கர்மனாக, என்ன தான் பண்ணாலும், கொள்ளை அடித்தாலும் சரி, என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் சரி, என்னுடைய சுகத்திற்காக நான் செய்வேன், என்னுடைய சுகம், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், அதற்காக உக்ர கர்மாவை நான், உக்ர கர்மானா செய்யக்கூடாத குரூரத்தனமான செயல்கள். கொலை பண்ணுறதுக்கு கூட அஞ்ச மாட்டான். கொலை பண்ணாலும் ஓகே, ஆனால் எனக்கு தேவையான விஷயத்தை நான் எடுத்துட்டுருவேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இல்லை என்னுடைய சேனல் பார்க்குறவங்க அட்லீஸ்ட்டு. பட் இது டெஃபினிஷன் மகரிஷி வேதவியாசர் சொல்கிறார். ஜகத்தக க்ஷயாய பிரபவந்தி, உலகத்தை க்ஷயாய அழிப்பதற்காக யோசிப்பவர்கள். உலகமே அழிஞ்சாலும் சரி, ஆனால் அந்த நியூக்ளியர் டெஸ்ட் நான் பண்ணியே தீருவேன், 1000 பேர் செத்தாலும் சரி, 1 கோடி பேர் செத்தாலும் சரி, நான் இந்த ராக்கெட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு இருக்கிறவன் வந்து ஜகத்தக க்ஷயாய பிரபவந்தி, அவன் அசுரன். அசுரனை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த அத்தியாயத்தில், 16வது அத்தியாயத்தில். திருப்பியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.